எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதுல நாம் ஒரு தியானத்தை தியானிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. இன்றைக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்குள் வாசம் பண்ணி நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம்மை நடத்துகிற நல்ல ஒரு ஆவியானவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய ஆவியாய் இருக்கிறபடினால தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்விலே நாம் நிறைவேற்றுவதற்கு ஏற்றபடியான ஒரு சூழ்நிலைகளை நம்மில் ஏற்படுத்தி அந்த சித்தத்தை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்த்தது போல நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானுடைய பலத்தினால, ஆவியானுடைய பராக்கிரமத்தினால காரியங்களை நாம் செய்வதற்கு, அவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம அவரை விட்டுக் கொடுக்கணும். வேதத்துல நிறைய இடங்களில பரிசுத்த ஆவியானவர் அநேக தெய்வ மனிதர்களை நடத்தின காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே வசனம் லூக்கா 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல ஆவியானவர் எப்படி இருப்பார், அவரோடு இருந்து அவரை எப்படி நடத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பல அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினாலும் ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று பிசாசு அறிந்து அநேகரை வஞ்சித்து தன்னுடைய வலையில அவன் விளை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல விசேஷமா கிறிஸ்தவர்களை, ஆண்டவரை அறிந்த தெய்வ ஜனங்களை தந்திரமாக பல காரியங்களிலே சிக்க வைத்து பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை போக விடாதபடி, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விடாதபடி அவன் பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த பலத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சுய பலமோ, சரீர பலமோ, மாம்ச பலமோ, நம்முடைய சுய அறிவு அதுக்கு உபயோகமாகாது. கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினால்தான் சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும், அவருடைய கிரியைகளை அழித்து ஜெயம் பெற முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாக சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட நம்ம செபிக்கணும். ஆவியானவரே, இந்த நாள் முழுதும் என்னை நடத்துங்க, நான் என்ன செய்யணும், எங்க செல்லணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும், உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆவியான்ட்ட ஜெபத்தோடு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அடுத்ததா ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த சரீரனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பியிருந்தபடினால அவருடைய விருப்பத்தின்படி நன்மை செய்கிறவராக, பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடிக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவரை போல நாமும் வாழ்வதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவை, அவருடைய உதவி நமக்கு தேவை. அதனாலதான் அவரை துணையாளர் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அவருடைய நாமமே துணையாளர், தேற்றரவாளன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார். எது பாவம், எது சத்தியம், எது உண்மை, எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது உலக காரியம், எது ஆவிக்குரிய காரியம், இப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு அவர் பிரித்து போதித்து நம்மளை சரியான வழியில நடத்துகிற தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை பொழுதுல அவரை நம்ம சார்ந்து வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் அப்படி சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அப்போஸ்தலர் எல்லாம் கூடி பவுலையும் பர்னபாவையும்
எந்தெந்த ஊழியத்துக்கு அவர்கள் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எங்க இருக்கணும்னு சொல்லி அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்து அவர்களை நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் ஆவியானவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியவைகளை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 12:12 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எங்கே யார்கிட்ட என்ன பேசணும், எதை பேசக்கூடாது என்பதை ஆவியானவர் நமக்குள் வந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நாவை அவர் ஆளுகை செய்து நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை அவர் நம் நாவிலே வைத்து நாம் பேசுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும்போது தெய்வ சித்தத்தை செய்கிற பாத்திரமா நம்ம வாழ முடியும். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே வாயின் வார்த்தைகள் தான். கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வாயின் வார்த்தைகள். அதனால இந்த வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக பேசுவதற்கு ஆவியானவர் நம்ம நாவை அவர் பொறுப்புல நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நம்ம நாவை கண்ட்ரோல் எடுப்பதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்ததாக யாத்திராகமம் 31 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவன் தேவ ஆவியினால் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேஸ்லேயல் என்கிற அந்த மனிதனை தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய சகல வேலைகளை செய்யும்படி ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் அவனை நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த 3 தான் நமக்கு தேவையா இருக்கு. ஞானம், புத்தி, அறிவு. எந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிற ஞானம், புத்தியும் அறிவும் நமக்கு தேவையா இருக்கு. 3 நமக்கு தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானங்களை எடுத்து ஜெபத்துல ஆவியானவரே என்ன உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் நிரப்பி என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழகாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மார்க்கு 1:12 இப்படியாக சொல்லுகிறது, உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி அவர் நடந்தார், வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வனாந்தரத்துல போய் 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி ஆவியானவர் அவரை ஏவுகிறார். கரெக்டா ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டு போய் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அதன் பின்பாக பிசாசு வந்து அங்க சோதிக்கிறான். அந்த சோதனையில இயேசு ஜெயம் பெற்று பிசாசை அவர் ஜெயம் பெற்று வந்ததை நம்ம பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது தோல்வி நமக்கு இருக்காது, பயம் வராது, கீழே விழுந்து நம்ம போக மாட்டோம், பின்மாற்றமா போக மாட்டோம், இது என்னால முடியலன்னு சொல்லி சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா வசனத்துல நமக்கு முதலே வாஸ்தவம், நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லாம் ஆவியானவர் என்னெல்லாம் நமக்கு செய்ய சொல்றார், எல்லாவற்றிலும் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு ரொம்ப அவசியம். அதனால ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், ஆவியானுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவரோடு வாசம் பண்ணணும். இந்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆவியானவரா இருக்கிறபடினால சின்ன ஒரு பாவமோ சின்ன அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தா அவர் ரொம்ப துக்கப்படுகிற தேவனுடைய ஆவியா இருக்கிறார். அதனாலதான் சொல்லியிருக்கீங்க, பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்க என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே ஆவியானவரை சந்தோஷப்படுத்தி, ஆவியானவரை நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். வேதத்துல வெளிப்படுத்தின விஷயத்துல அடிக்கடி இந்த வார்த்தைகள் வரும், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. காதுள்ளவன் சொல்லும் போது எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனா காது இருந்தாலும் கவனிக்கிற பிள்ளைகளை அவர் ரொம்ப பிரியமுள்ளவர், அவரை நடத்த விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை கவனிக்கிறவன் கேட்க கடவன். அதை உற்று கவனித்து இந்த விஷயத்துல ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த விஷயத்துல என்ன எப்படி நடத்த விரும்புறான்னு சொல்லி ஆவியானுடைய சத்தத்தை கவனிக்கிற ஒரு கவனம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். இன்னைக்கு அந்த கவனம் இல்லாதனால தான் அநேகருடைய வாழ்க்கை விழுந்து போய் அநேகருடைய வாழ்க்கை பின்மாற்றமாய் இருக்கிறது. கடைசியா நியாயாதிபதிகள் 6 வசனத்துல, நியாயாதிபதி 6:14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ சிறுவேலை
மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். பராக்கிரமசாலியே என்று சொல்றாரு. ஆவியானவர் நம்மளை பார்க்கிற விதமே வேற. நாம நம்மளை பார்க்கறதுக்கும் ஆவியானவர் நம்மளை பார்க்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெரியது. அதனால சோர்ந்து போய் பயந்து போய் இருந்த இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இடைப்பட்டு, பராக்கிரமசாலியே நீ போ அப்படிங்கிறாரு. அவனை வைத்துதான் அந்த மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை தேவன் ரட்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 10:19 பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று சொல்றார். கொர்நேலியு வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரர்கள் பேதுருவை அழைத்து கொண்டு போய் அங்க ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இருக்குங்கிறத ஆவியானவர் அவருக்கு கன்ஃபார்ம் பண்றார். அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம செய்ய வேண்டியவைகளை ஆவியானவர் உறுதிப்படுத்துவார், நம்மளை வழிநடத்துவார், நம்மளை சரியாக அந்த செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, அதே போல அந்த பேதுரு பாத்தீங்கன்னா அங்க நடத்தப்பட்ட ஒரு அனுபவம், அதே போல கொர்நேலியுவையும் ஆண்டவர் நடத்தின ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்தோம். கடைசியா நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இந்த இடத்துல ஆவியானவரை துக்கப்படுத்தி அநேக பாவங்கள்ல விழுந்து ஆண்டவரை துக்கப்படுத்தினால ஆவியானவர் கிதியோனை விட்டு சிம்சோனை விட்டு விலகி போனதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவியானவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மை அனுதினமும் நடத்துகிற நல்ல ஒரு ஆவியானவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியவைகளை, நடக்க வேண்டிய காரியங்களை நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஆனா அந்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தும் பொழுது அல்லது நம்முடைய மாம்சத்துல நம்ம செயல்பட்டு நம்ம சுய விருப்பங்களை நிறைவேற்ற நினைக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கூடாம பாவத்தின் மேல் பாவமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது ஆவியானவர் அப்படியே துக்கப்பட்டு சைலண்ட் ஆயிடுவார். நம்மை விட்டு ஒரு காலகட்டத்துல அவர் விலகி போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை பொழுது நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையிலே தெய்வ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால், இல்லை அதுல குறைவுபட்டிருந்தா இன்னைக்கு மறுபடியுமாக ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என்னை நடத்துங்க. சங்கீதம் 32:8 பக்தன் சொன்னது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பக்தன் சொல்லுகிறார். அதே போல தாவீதும் பாவத்துல விழுந்த உடனே அவர் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் இல்லாம இந்த பொல்லாத உலகத்துல நம்ம பரிசுத்தமாகவோ ஜெயமாகவோ உண்மையாகவோ வாழ முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் 100% சார்ந்து கொண்டு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறோம். வேதத்துல ஆண்டவரே, தேவதாசர்கள் உம்முடைய ஆவியினால் நடத்தப்பட்ட பொழுது அவங்க வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் மாறத்தக்கதாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரை நீங்க பொறுப்படுத்தி நடத்துபடியா உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயப்பா. எங்கள் சுய புத்தி நாங்கள் சார்ந்திராமல் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையை கேட்டு அதை கவனித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை தாழ்த்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்த இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.